வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாகவும் சட்டுன்னு நம்ம வீட்டில் ஒரு சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரில் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகின உடனே முழு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். 6 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கலாம். முழு புதினா கட்டை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 5 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கலரிடலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் அதில் சேர்த்து நல்லா கலரிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம வாஷ் பண்ண சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவைக்கேற்ப சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்மளோட தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்த பிறகு நம்ம பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக கலரிடலாம். கேசரி கலர் ஆப்ஷனல், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச வீட்டு அரிசியை வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லியை அது மேலே தூவிடுங்க. தூவிட்டு நல்ல ஒரு கலரிடுங்க. அப்போ தான் சாப்பாடும் சிக்கனும் நல்லா வெந்து வரும், அடி பிடிக்காமல். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 3 விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். 3 விசில் நல்லா வரட்டும். 3 விசில் வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் சாப்பாட்டை டம்மில் வச்சுட்டு நம்ம விசில் திறந்து நம்ம சாப்பாடை எடுத்துடலாம். நம்மளோட சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் சட்டுன்னு நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க அரிசியை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு நம்ம சிக்கன் பிரியாணியை மாற்றிட்டு நல்லா ஃபைனாக கலரிடுங்க. அப்போ தான் அடியில் இருக்கிற மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ வாங்க நம்ம சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சிக்கனை வேக வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேவைக்கேற்ப சால்ட்டு, எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக மேக்னேட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் தவா வச்சிடலாம். தவாவில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சட்டுன்னு சிம்பிளாக ஈஸியாக நம்ம சிக்கன் 65 இந்த மாதிரி செஞ்சிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்த பிறகு சிக்கன் 65 அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனாக வந்த பிறகு ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, அது மேலே கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக கலரிடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சிக்கன் நல்லா ப்ரௌனாக சூப்பராக வெந்து வரும். நம்மளோட சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். வாங்க, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, எக்கு, ரைத்தா, அப்புறம் தொக்கு, இதெல்லாம் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். எல்லோரும் இப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்க நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.